2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அடிப்படையில் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2500 குடும்ப குவிண்டால் நெல் ஒன்றுக்கு விலை தருவோம் என்றார்கள். 4000 கரும்பு டன் ஒன்றுக்கு விலை தருவோம் என்றார்கள். கல்விக் கடன் ரத்து செய்யப்படும் என்றார்கள். டோல்கேட்டுகள் மூடப்படும் என்றார்கள். விவசாயிகளுக்கு 1000 இடங்களில் தடுப்பணைகள் அமைத்து பாசனத்தை உருவாக்கும் என்று சொன்னார்கள். ஏரிகள், குளம், குட்டைகள், ஏரிகள், அணைகளை தூர்வாரி நீர் கொள்ளளவை உயர்த்தும் என்று சொன்னார்கள். எதையும் நிறைவேற்றவில்லை. மாறாக தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்து கோவில் நிலங்கள், விவசாயிகளுடைய பட்டா நிலங்கள், குத்தகை நிலங்கள், இனாம் நிலங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரிக்கிறார்கள். ஏரிகள், நீர்வழி பாதைகள், ஆறுகள் வரையிலும் அபகரிப்பதற்கு இந்த சட்டம் வழிவகுத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக திமுக அரசு கார்ப்பரேட்டுகளுடைய அரசாக செயல்படுகிறது. கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தை காவிரி டெல்டாவில் தமிழக காவிரி விவசாய சங்க போராட்ட பந்தலிலிருந்து துவக்கினார்கள். ஆனால் இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் எரிவாயு, மீத்தேன், ஈத்தேன், நிலக்கரி எடுப்பதை தவிர்க்க முடியாது என்று தமிழக அமைச்சர் இடம்பெற்றிருக்கிற ஒரு அமைச்சர் பகிரங்கமாக அறிவிக்கிறார். காவிரி டெல்டாவில் ஜவுளி பூங்கா அமைக்கிறார். ஒட்டுமொத்தமாக நீராதார உரிமைகள் பறிபோகிறது, விளைநிலங்கள் பறிபோகிறது. பேரழிவு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு திமுக அரசு முயற்சிக்கிறது. இதனை கண்டித்துதான் இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் துவங்கியிருக்கிறோம். இது மட்டுமல்ல, நேற்றைய தினம் காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையில் செய்தியாளர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகையிடம் முதலமைச்சர் வீட்டு வாசலில் கேள்வி கேட்கிறார்கள். மேகதாட்டு அணையினால்தான் முட்டுக்கட்டை ஏற்பட்டிருப்பதாகவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைவதில் முட்டுக்கட்டை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது என்று ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டிருக்கிறார். அது மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் தமிழ்நாடு முதலமைச்சரே இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம், காவிரி உரிமையை ஏற்கனவே விட்டுக் கொடுத்தது திமுக அரசாங்கம். இன்றைக்கு மீண்டும் கூட்டணி என்கிற பேரில் மேகதாட்டு அணைக்கு அனுமதி கொடுக்கிற நிலை ஏற்படுமையானால் திமுகவுக்கு எதிரான போராட்டத்தை காவிரி டெல்டாவில் தீவிரப்படுத்துவோம் என நான் எச்சரிக்கை செய்கிறேன். பேரழிவு திட்டங்களை கைவிட வேண்டும். தமிழ்நாடு நிலநடுப்பு சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். கல்விக் கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். தனியாரை கொள்முதலில் ஈடுபடுத்துவதை தடுத்து நிறுத்த வேண்டும். தேசிய வேளாண் காப்பீட்டு நிறுவனம் மூலம் மட்டுமே காப்பீடு செய்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். பேரிடர் காலத்தில் பேரிடர் மேலாண்மை துறையின் மூலம் அறிவிக்கப்பட்ட நிவாரண திட்டங்கள் 2 ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை. அதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துகிறோம். விரைவில் திமுக அரசு விவசாய விரோத கொள்கையை கைவிடாவிட்டால் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற விவசாய சங்க தலைவர்கள் ஒன்று கூடி தேர்தல் களத்தில் யாருக்கு வாக்களிப்பது என்பதை விரைவில் அறிவிப்போம்.